சம்ஸ்கிருதத்தில் பரமஹம்சாரன் ஞானி. அந்த பாகவத பரமஹம்சாரன் பாகவதன்னு வெறுமனே பஜனை பண்ணுறது, குதிக்கிறது, சாப்பிட்றது, என்ன பண்ணிருக்கா, நால்பாவை சாப்பிட்றது அப்படின்னு இருந்தான்னா அவன் பாகவதன் தான். பாகவத பரமஹம்சாரன்னா ஞானத்தோடு பஜனை பண்ணுறவன். இந்த அடியார்களுக்கு இந்த சரீரத்தை தன்னத்திலிருந்து நினைக்க மாட்டான். பரமாத்மா தன்னை காப்பாற்றுறான்னு நினச்சி அதை பற்றி கவலைப்படாமல், சுதர்சனம் காப்பாற்றியே, காளின்னா காப்பாற்றினாள் அப்படின்னு கேட்போம். தைஸ்தைகி பாவைகி பரிரட்சமான காளி ரூபத்தில் சுதர்சன சக்கரம் காப்பாற்றுது. இப்போ காள் ரூபத்தை காப்பாற்றினாள். எப்போ தேவையோ அப்போ அந்த ரூபத்தை காப்பாற்றுவாங்க. இந்த கதை கேட்டால் இவர் ஞானியா பைத்தியமானு தெரியாது. பைத்தியமும் ஈட்டி வரபோது அதில் 2 வரும். ஈட்டி ஸ்டேஷன் மாஸ்டரோ ஆரோ ஒன்றும் கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் போடுவார், வாய் மூண்டிருக்கணும். நான் விட்டேன் பாருங்க, இந்த பைத்தியம் அடிச்சுட்டு போடும். அது மாதிரி இந்த மருதயோகி இருந்தாரா, அல்லது ஞானிக்கு எந்த கட்டம் வந்தாலும் அசங்காமல் இருப்பார். ஞானின்னு காமிக்க ஒரு கதை ஆரம்பித்தார். ரகுநன் மகாராஜா கபில் மாசேவன்கிட்ட ஞானம் பயிலணும்னு பல்லக்கில் ஏறி வந்துருக்கா. அதில் ஒரு ஆளுக்கு உடம்பு வந்து அவன் லீவ் கேட்டான். அவன் மேஸ்திரி யாராவது ஆள் பண்ணவான் தேடுற போது நம்ம பரதயோகி காளி கோவிலேருந்து நடந்து போயிட்டுருக்க. அவரை எப்படி சோம்பேறியாக சுத்தப்படாது, இங்கே வேலை செய்யணும் அன்னு பலாத்காரமாக மகாத்மாவான பரதயோகியை இழுத்து அவருடைய தோளில் பல்லக்கு மூங்கில வச்சார். அதையும் மகாத்மா தடுக்காமல், ஏன் பல்லக்கு தூக்கணும்னு சொல்லாமல் தூக்குறார். ஏதோ பகவானுடைய வாகனத்தை தூக்கிறதுக்கு சாப்பிட்ருப்போம், கையில் பணம் வாங்கியிருப்போம், உழைச்சிருக்க மாட்டோம், தூங்கின்னு இருப்போம். 10 பேர் தூக்கிறதுக்கு இருக்கும்போது ஒருத்தர் இல்லாட்டா மருத்துவம் கவலை பண்ண. அதனால் காரியம் நடந்திருக்கும். ஆனால் சாப்பிட்டு பணமும் உன்னால் வாங்கிட்டு காரியம் இருந்தால் பாவம் தானே. அதை போக்கிக்கிறதுக்காக இந்த மனுஷனுடைய சுமைய வாகனத்தை தூக்க முடியாது இருக்குன்னு ராஜஞானம் தசோவாக அந்த ராஜ பல்லக்க தூக்கின்றோம். இந்த பல்லக்குறும் போது ஞானியான இவர் திருஷ்டிபூதம் நிசேத்பார், பார்வைக்கு 8 ஒரு தூரத்தில் ஏதாவது ஜந்து போனால் அந்த ஜந்துவில் காலை வைக்கப்படாது, அதை அண்ணண்ட வைக்கணும். அப்படிங்கிற போது 8 அடிக்கு போகிறது 9 அடியில் காலை வைக்கிறார். பல்லக்கு இப்படி எப்படி ஆடுறது. அதனால் ராஜா கோபிச்சுன்னு, ஏண்டா பல்லக்கு சரியாக தூங்குடா அப்படிங்கிற போது எல்லாரும் இப்போவே சொல்லி பண்ணணும் ராஜாவிட்ட, பல்லக்கு நாங்கள் சரியாக தூக்குறோம், சாத்வைவ மகாமகா நன்னா சுமக்கிறோம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான் அவனோட தூக்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். இந்த பாடுற வாழ்க்கை கஷ்டம்தான் தெரியும். சேர்ந்து பாடினா பாட்டாக இருக்கும், மாறுதான் இருந்துவிட்டா கஷ்டம்தான். அதனால் பாடுற வாழ்க்கை தான் அந்த அபிமானம் தெரியும். சுருதி சேராமல் இருக்கும்போது கஷ்டம் எவ்வளோ கஷ்டம்னா அவளுக்கு 1/2 மணி பாடினா 5 மணி நேரம் பாடின கஷ்டம் உண்டு. இந்த சுருதி சேராமல் பாடினான். அதனால் இவனோடு சேர்ந்து உடனே பல கதவை தரணுன்னு யாரே புதுசாக வந்து இந்த காமிச்சா நம்ம அறிஞ்சு மகாராஜா பரலியாக பேசுகிறான். அஹோ கஷ்டம் பிராதா வெக்தம் ஒரு புஷாந்தா நாசி பைவா ந சம்ஹனாங்கா ஜலசா சோபத்திருத்தா. அம்பி ரொம்ப தூரம் தூக்கிறீர்கள், ரொம்ப நேரமாக தூக்கிறீர்கள், ஏகாங்கியா தூக்குறீர்கள் இல்லையா, உனக்கு சிரமமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இவ்வளவும் பரளி இப்போ தான் தூக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் இந்த தூக்குறேன், கொஞ்சம் தூரமாக தான் தூக்குறேன், 10 பேர் தூக்குற போது உனக்கு கஷ்டம் இல்லைன்னு உண்மை அது. அடுத்தபடியாக உன்னுடைய சரீரம் இழைச்சிருக்கு, கழத்தன பாவம். என்ன இவன் வாலிபனாக இருக்கான், உடம்பனா இருக்குங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். இவளும் கேட்டார். அவர் என்ன இருக்கிறார், நம்ம பரதயோகியனுடைய மனசு திரவிய குணகர்மாசேஸ்வ திறமை கடைவரே, தன்னுடைய சரீரத்தனை வைக்கிறான், என்ன வைக்கிறே அப்படின்னு நினச்சி அவர் இன்னும் ஜந்துக்கள் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு பார்க்குற போது 16 அடிக்கு போகிறது.
17ஆவது வண்டியிலே காலை வச்சார். முன்னக்கண் காட்டிலும் அதிகமாக அடிபட்டுருது ராஜாவுக்கு. உடனே கோபத்தோட கூட நீ உயிர் விடக்கூடிய உயிரற்ற வஸ்துவானி, உன்னை நவீனம் அப்பா அம்மாருன்னு சொன்னார். இது வரைக்கும் தான் அப்பா அம்மா ஆசைப்பட்டால் ஒரு வார்த்தை குழந்தை பேசலை. அந்த வரதயோகி இப்போ பேசுகிறார். நீ சொன்னதெல்லாம் பரளியாக பேசணும்னு எண்ணம்பா, உண்மையாக தான் பேசியிருக்கேன். என்ன சுயோதிதம் வியக்தம் அபிப்பிரலப்தம், நீ சொன்னதெல்லாம் பரளிது. ஏன்னா ரொம்ப தூரம் துக்கலைங்கிறது வாஸ்தவம். நான் விபுவாக இருக்கிற பகவானோடு நீங்கமர நைந்திருக்கிற பகவானோடு இரண்டரை கலந்தா எனக்கு ரொம்ப தூரம் துக்கலைங்கிறது வாஸ்தவம். நான் இல்லாது ரொம்ப நேரமாக துக்கலைங்கிறது வாஸ்தவம். அது இந்த சரீரம் பெருக்கிறது இழக்கிறதுங்கிறதெல்லாம் சரீரத்துக்கு. இந்த சரீரத்தில் அபிமானம் உள்ளவனுக்கு நான் படுத்தேன் நான் இழைத்தேன்னு எண்ணம் உண்டு. எனக்கு இதெல்லாம் கிடையாது. அதுவும் தவிர என்ன என்னமோ நிர்ணயம் வைக்கிறவன் நீங்கள் இந்த வார்த்தை மீறினேன் ஒன்றை வைக்கணும். என்னை ஜெயிலில் போட்டு சரீரத்தை தண்டிப்பேன். என்ன ஆகாரம் எல்லாம் பண்ணுவேன், வஸ்திரம் எல்லாம் பண்ணுவேன். இதனால் சரீரத்துக்கு தண்டனை இருக்கு. நானே தண்டனை கொடுத்துருக்கேனே, அந்த சரீரை பற்றி ஏதாவது கவலைப்படுறேடா. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறது? அந்த தண்டனை கொடுக்குறது எப்படி ஆகும்னா பிரசந்தமாக பெசராமணி ஆகும்னு சொல்லி மேலே எந்த இடத்துல ஜந்துக்கள் போகிறதுன்னு பார்த்துக்கிண்டு பல்லக்க தூக்கின்னு இருக்கார். இதை கேட்டால் மகாராஜா இன்னும் இந்த மாதிரி பேசுகிறார். ஒரு பல்லக்க தூக்குறவன் இப்படி பேசுவனா யோகி பேசுகிற வார்த்தையாக இருக்கே அப்படின்னு பல்லக்க நிறுத்திட்டோம். கீழே வந்தான், பாதமூலத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான். நாகம் விஷங்கே சுரராஜவஜ்ராத்து நத்தக்ஷசோராத்து நயமஸ்தண்டாத்து நாட்கிற்க சோமால வஸ்திரவாஸ்திராத்து சங்கே குலம் பிரம்மகுணாபமானாத்து. எனக்கு ரொம்ப பயம். எதிர பிராமண குலத்தில் பிறந்த ஜீவர்களை அவமதிப்பதே ரொம்ப பயம். பாக்கி எதற்கண்டு பயம். பிரம்மாஸ்திரத்துக்கு பயம் இல்லை, சூரியாஸ்திரத்துக்கு பயம் இல்லை, ஆக்னியாஸ்திரத்துக்கு பயம் இல்லை, எவனுடைய காலத்துக்கு பயம் இல்லை, இந்தொன்ன வஞ்சத்துக்கு பயம் இல்லை. அதுவும் தவிர இல்லாத வஸ்துவனால் ஒரு வஸ்து எப்படி தீர்த்தம் கொண்டு வர முடியாதோ அது படத்தில் கோடுகளால் காமிச்சிருக்கான் குடம் மாதிரி. அந்த குடத்தினால தீர்த்தம் கொண்டு வர முடியாது. அது மாதிரி இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, கஷ்டம் எனக்கு சமம் இல்லைங்கிற உங்கள் சமம் அப்படி இல்லாமல் இருக்கும், எனக்கு இருக்கும்னு தோன்றுறது. அதாவது அடுப்பில் இருக்கக்கூடிய வெங்கலப்பானையில் சூடு ஏற்பட்டால் வெங்கலப்பானை சொல்கிறது, வெங்கலப்பானையில் ஜலம் சொல்கிறது, அதில் உள்ள அரிசியானது மாறி சாதமானது. அதனால் ஸ்தானகிதாபாது வைசோபிதாபா தத்தாபதா தந்துல கர்ப்பரந்திக்கு. அது மாதிரி உங்களுடைய சரீரமானது தோளில் இந்த மூங்கல் வச்சுன்னு, அந்த மூங்கல் பல்லக்குடைய அவயம். அந்த பல்லக்கில் நான் உட்காண்டிருக்கேன். என்னுடைய சுமை பல்லக்கில் தாக்கி மூங்கலை தாக்கி அது உங்களுடைய தோலை வைக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் இருக்காதான். எவ்வளோ கேட்டால் சொன்ன பொழுது பரதயோகி கேட்டுவிட்டு நீ எல்லாம் பேசுகிறது பூரா ஞான விழிப்பு வைந்த நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ அஜானத்தில் உளர்ற, தூக்கத்தில் உளர்ற, அது ஏதாவது சத்தியமாக அது என்ன உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். அக்கோவிதவாதான்னு சம்பிரதாய சொற்களை நீங்கள் இங்கிலீஷில் சொன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸு அது சொல்கிறார். அது சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரிகிற வார்த்தையில் சொல்கிறேன். அதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உத்தியோகத்துக்கு போடுவான், கொஞ்சமாக பேட்டா கொடுக்குறான்னா கம்பெனியில் அவன் ஒரு ரூமுக்கு 50 ரூபா 100 ரூபான்னா இன்னொருத்தர் இருக்கலாமா 2 பேர் இருக்கலாமான்னு அப்படி அவனு கேட்டால் நீங்கள் 100 ரூபா எனக்கு 2 பேர் என்ன 20 பேர் என்னன்னு அப்படி சில சொல்வாள். அந்த மாதிரி எடுத்துக்கணும். 2 பேரும் வந்தான், 2 ரெப்ரசன்டேட்டிவ். ஒருத்தன் அலைஞ்சு இருக்கிறதுனால அன்றைக்கி படுத்த உடனே தூக்கம் வந்து நன்னா தூங்குறான். இன்னொருத்தன் நாவல் படைச்சுன்னு இருக்கான், லைட் போட்டுருந்து. அப்போ தூங்குறவன் சொப்பனம் வந்தது, சொப்பனத்தில் புலி விரட்டுற மாதிரி எண்ணம், அதுக்காக கத்துறான். அவர் இந்த படிச்சுன்றவர் கண் விழித்து கொண்டு படித்து கொண்டு எங்கே கத்திரி புலி இல்லை ஒன்றும் இல்லை, இது ராஜ்யாகம் அப்படின்னு
உடனே ஒன்றோம்னா இதே பல புரியும் கண்ணா தரோம் இந்த ஜலத்தை தொடச்சிக்கும் கண்ணால் அப்படி கண்ணை விழித்து பாரோம் அப்படின்னு உடனே சாரிம்மா ஜலத்தை கண்ணை தொடச்சிருந்து கண்ணால் விழித்து பார்க்குற பொழுது இல்லைன்னு தோன்ற போது இல்லாத போய் இருக்கிற மாதிரி தூக்கத்தில் தெரிஞ்சதுனால சொப்பனத்தில் அலற அது மாதிரி நீ பேசுறதில்ல நான் ஞானம் விழிப்பு இந்த விழிப்போடு இருக்கும்போது இங்கே புரியிலேன்றது நன்னா தெரியுது அதனால நீ துக்கம் இல்லை எனக்கு உனக்கும் துக்கம் வந்து அதனால் குரோஹோ ஹரேஹி சர்ணோபாஸ்திரநாஸ்திரம் சர்ணோபாஸ்திரநாஸ்திரா ஜெகிப்ஜலீக்கம் சுயம் ஆத்மம் குரு ஹரியினுடைய சரணத்தை உபாசிக்கிற ஆயுதத்தினால இந்த அஜ்ஞானங்கிற திறனை கண்டுபிடிச்சு இவனை வட்டணும்னார். நீங்கள் தான் குருவாக இருக்கணும், உங்களுடைய கருணையினால் எனக்கு ஞானம் வரும். நமோ நம காரண விக்கிரகாஜா ஸ்வரூபதுட்சீகர விக்கிரகாஜா நமோ அதூதா துஜபந்துரிங்க நிகூட நித்தியானுபவாய்க்கு நீங்கள் தான் குருன்னு. குருவாக இருக்கணும்னா குருவாக இருக்கக்கூடிய இந்த மகான் தான் குருன்னு கேட்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்தது. உடனே மகாத்மா பரதவிக்கு புரிய முடியாது சொல்கிறார். அதாவது இந்த 14 ஆண்டு கட்டணம் ஒன்றும் ஒரு பையன் 14 மணிக்கு மேலே இருக்கும்போது அப்பா அவனிடத்தில் எவ்வளோ கஷ்டம் இந்த கீழே இருக்கிற கல்லுக்கு இவ்வளவு சுமையும் அது எப்படி தாங்க தாப்ப நான் ஒன்று கோச்சு சொல்வார். ஜடம் அது கல் செங்கல் ஜடம் அது மேலே ஒரு கல்லை வச்சா அதுக்கு வலியுது. அதுபோல் இந்த பல்லக்கு ஜடம் சரீரம் ஜடம் பல்லக்கு துக்குரவன் ஜடம் அந்த செங்கலுக்கு மேலே செங்கல் வாஜா எப்படி வலியோ அது மாதிரி எனக்கு ஒன்று. அதோட நீ ஜனங்களை காப்பாற்றுற நீ மெட்டியா நிகுண்டம் நின்றுக்ரோசி பணத்தை கொடுக்கறதுனால ஒன் பல்லக்க இந்த வேலையாட்கள் தூக்க முடியா இருக்கு. நீ பணத்தை கொடுத்து வாங்குற அந்த கட்டங்களாக அனுபவிக்கிறது யார்? இந்த வேலைக்காரா. அதனால் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் இவாளை கஷ்டப்படுத்த ஒருவனுடைய சுகத்துக்காக இவ்வளோ ஜனங்கள் பல்லக்கு துக்க வேண்டியிருக்கு. நின்று நீ உன்னை நல்லவன்னு சொன்னாக்க மிருத்த சபாசு திருட்டாக பெரியவா ஞான மிருத்தியாலாம் இருக்காளே ஒன்றை ஒத்துக்க மாட்டாங்க. ஜனங்கள்லாம் நல்ல காரியம் வாழ், ஆனால் ஞானிகளுடைய முன்னிலை ஒன்றும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் தவிர இந்த ஜனஸ்த கோப்தாஸ்மி விகாத்சமானா நான் சோபதே வித்தபாகிருஷ்டாக இந்த நிலை எனக்கு காரணம் மகான்களுடைய பாதுகாப்பு. நான் உன்மாடு ராஜாவாக இருந்தேன் 3ஆவது ஜென்மன். அப்போ சர்வசங்க பரித்தியாகத்தோடு காட்டுக்கு 24 மணி நேரம் பகவானை பஜித்தேன். அப்பொழுது ஒரு மான்குட்டியில் அபிமானம் வச்சு மானாக போனேன். பரமாத்மா என்னை அனுகிரகம் பண்ணி அந்த மான் ஜென்மாவில் பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொடுத்து அந்த முருக மகர்ஷியினுடைய பாதுசூழி விழுந்த பிறந்ததுனால ஞானியாக பிறந்துவிட்டேன். இந்த ஜென்மாவில் இந்த ஞானியாக பிறந்தபோது எதிரையும் சங்கம் இருக்கப்படாது, பற்றுதல் இருக்கப்படாதுன்னு நான் யாரோடையும் பேசுறதில்லை அப்படின்னார். இப்போ பேசியிருக்காரு. அபிவிருதஸ்தராமின்னு அபிவிருத்தான்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் நான் சஞ்சாரம் பண்ணுவேன். எக்ஸ்போஸ் பண்ணாரு. எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது மௌனமாக இருக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணிருக்கார். அந்த சங்கல்பம் பகவான் நினைக்கிறியே இப்போ அதனால் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டார். அவருடைய அறியாமலேயே அவர் மௌனத்தை பங்கம் பண்ணி பேசிவிட்டார். இது ஜனங்களுக்கு தெரியல. பகவான் கருணை இருந்தால் தான் மௌனம் முந்தைய விரதங்களை கடைபிடிக்க முடியும். பகவான் நினைக்காட்டா இப்போ ஒருவர் 40 வருஷமாக மௌனமாக இருக்கார். அதுக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னார் 40 வருஷமாக எழுதி காமிக்கிறார். 40 வருஷமாக பேசுறது. அவன் 4 நிமிஷம் பேசாமல் இருக்க மாட்டான். அவன் இந்த 40 வருஷம் மௌனமாக இருக்கார். இது பெருசாக விழாவாக கொண்டணும். அதுக்கு முட்டை இந்த நியமங்கள்லாம் இருந்தாலும் இதை கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதுதான் கியாதி லாப பூஜாது விமுகன். இல்லை அதுக்காக ஒருத்தர் வந்தார். அவர் பேசுகிற எங்கே 4 இடத்துக்கு போகிறாரா எங்கும் பிரசித்தி பண்ணுறபோது
4 வருஷமாய் மௌனமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். இல்லை நான் பண்ணுறது அவருக்கு பொறுக்கல. 40 வருஷத்துக்கு 4 வருஷங்கிறானே அப்படின்னு வச்சுட்டேன். எங்கள் மௌனம் நினச்சி போடுது. அதனால் இப்போ பரதயோகி பேசியிருக்காரு. எப்படி பேசினார்? பகவானுடைய சங்கல்பத்தினால பகவான் கபிலவாசுதேவனுடைய சந்நிதியில் ஞான யோகத்தை அபியாசம் பண்ணதுக்காக வரான் மகாராஜா. தன்னை நாடி வரக்கூடிய பக்தனுக்கு மகானான பரதயோகியை தாண்டி தன்னிட்ட வரவருந்தும் அஜ்ஞானியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். பகவானுடைய பிரேரணையினால பரதயோகி பேசி ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டார். மகான் ரகுகரன் பரமாத்மா பரதயோகினே வாதத்தில் வந்து சொல்கிறான், அஹோஜ் நிர்ஜன்ம அக்ஷய ஜன்ம சோபனம் கிஞ்சன்ம பிஸ்து அபரிர்வி அபிஸ்மின் நயத்து ஸ்ரீகேஷ கிருதாத்மனாம் மகாத்மனம் மகா பிரசமாகும். பகவானுடைய சரித்திரத்தில் கருத்தை வைத்த மகான்களுடைய சங்கம் எனக்கு கிடைச்சது பரமாச்சரியம். மனுஷ ஜன்மாவில் கிடைக்குமா? இந்த பலனுக்கு துக்க ஆள் ரூபத்தில் வந்து எனக்கு ஞானத்தை சொன்னேன். ஞானியான உங்களுடைய சங்கத்தினால அஜ்ஞானம் படுது. உங்களுடைய சங்கத்தில் இருந்தும் எனக்கு அஜ்ஞானம் இருந்தால் ஆச்சரியப்படுவேன். அஜ்ஞானம் போனத்தில் கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. நகி அத்புதம் தொச்சனாப்ஜனேபிகி அதாமுகசோ பக்தி அதோக்ஷதே அமரா மௌர்த்திகாத் யஸ்ய சமாகமாச்ச மே துஸ்தத்கமூலः அபஹதா அவிவேகா நமோ மஹத்பியோஸ்து நமஸ்ருபியா நமோ யோபியா நம ஆவட்டுபியா. இந்த ஞானி எந்த ரூபத்தில் இருக்கலாம், பெரிவா ரூபத்தில் இருக்கலாம், நடுத்தர வயசில் இருக்கலாம், குழந்தை ரூபத்தில் இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், அட்டண்டர் ரூபத்தில் உங்கள் ஆஃபீஸில் உனக்கு வேலை செய்கிறாரே அந்த அட்டண்டர் ரூபத்தில் ஞானிங்க இருக்கிறா அப்படி. அதனால் இது கதையெல்லாம் இருக்குது. பாண்டவனுடைய ஆஷாட ஏகாதசிக்கு ஒரு பகவான்கிட்ட ஈடுபட்ட ஒரு போலீஸு போகிறதுக்காக கேட்டிருக்கான் லீவு. இந்த ஆஃபீஸ்லாம் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறது அவளுடைய சோகம். அவன் இப்படி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னுடைய ஏகாதசி அன்னைக்கு உன்னை பார்க்க முடியலைங்கிற துக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதை பார்த்து பகவான் பாண்டுரங்கன் அந்த போலீஸ் ரூபத்தில் இருந்து அந்த சட்டைகளாக போட்டுக்கிண்டு கையில் அந்த இதெல்லாம் நில் போ அப்படின்னு இருக்குமே அந்த வச்சுக்கிண்டு இருக்கான். அவன் அந்த ஆஷாட ஏகாதசி நின்று அந்த பகவான் அனுகிரகம் பண்ணதுனால அந்த பஜனை கோஷ்டியோடு சேர்ந்து போட்டான். இவன் தன்னை மறந்துருக்கான். துவாசி அன்னைக்கு சாப்பிட்றதுக்காக எல்லோரும் போடும்போது தான் தன் ஞாபகம் வருது. அடே நாம் டியூட்டியில் இருந்தோம் இவன் போயிட்டோமே அப்படின்னு கஷ்டப்படுறான். ஓடி வரும்பொழுது கிட்ட வந்தால் ஆஃபீஸில் சொல்கிறான், இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களாம் ப்ரமோஷனுக்கு ஆசைப்படுவான்னு தெரியுது. ப்ரமோஷன் வந்திருக்குறா அவனுக்கு. இவன் அப்போ பரியாசம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்படியா இல்லை நான் ஞாபகம். அப்போ தான் பகவான் இருந்திருக்கான்னு முடிவு தெரியுது அவனுக்கு. அப்புறம் எனக்காக அவன் உடனே இப்படி பகவான் எனக்காக இருந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் யோஜனை பண்ணல. அந்த கதையில் தாத்பரியத்தை வாங்கணும். நினச்சி உருகி தனக்காக பகவான் 12 மணி நேரம் வெயிலில் இருந்து காமிச்சான். என்னுடைய கர்மாவனால நான் வெயில்லையும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போல்லாம் போட்டிருக்கான் அதை மேலே ரூஃபெல்லாம் போட்டு அது ஒரு கம்பெனியோட செலவு அப்படின்னு சொல்கிறான். அது போலீஸு அப்போல்லாம் வெயிலே தான் இருக்கணும், மழையில் தான் இருக்கணும், கஷ்டப்படணும். அப்போ இப்படி உருகினான் பாண்டுரங்கனை. அதே நேரத்தில் அடைஞ்சிட்டான்னு கதை பாண்டுரங்கபரமான கதைகளில் ஒன்றும். அப்படி பரமாத்மா நம்முடைய அட்டண்டர் ரூபத்தில் இருப்பான், ஒரு ஞானி இருப்பான்னு ஞாபகத்தோடு இருக்கணும். பகவானுடைய சூலதாரணை பண்ணாதான் சூக்ஷ்மமான பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும்னு நினச்சின்னு ஒவ்வொரு தேசத்திலையும் பகவான் யாரால் எந்த மந்திரத்தினால எந்த பகவானை பூஜிக்கிறான்னு வர்ணித்தார். ஜம்மூத்வீபத்தில் 9 இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஈராவர்த்தங்க தேசத்தில் சங்கர்ஷவாசுதேவர் மூர்த்தியாக ருத்ர பரமேஸ்வரனால் வழிபடுறத வர்ணிக்கிறார். அதுக்கு அப்படி
பத்ராஸ்வ தேசத்தில் பத்ரஸ்தவர்கள் பகவானை ஹயக்ரூபத்தில் வழிபடுறாள். வருஷங்கிற திவ்ய தேசத்தில் பகவானை நரசிம்மரூபியால் பிரகலாதன் வழிபடுறாள். கேதுமால தேசத்தில் லக்ஷ்மி தேவி பகவானை நாராயணனை காமதேவ ஸ்வரூபமாய் வழிபடுறாள். ரம்மிக தீபத்தில் ரம்மிக மனுங்கிற ரம்மிக மனு பகவானை மத்ஸ்ய ரூபியாக வழிபடுறாள். ஹிண்மய தேசத்தில் பகவானை பிதலோகாதிபதியான அரியமான் கூர்ம ரூபியாக கிம்பு உத்தர குருவில் மொழி பிராட்டி வராக ரூபியாக பஜிக்கிறார். கிம்முருஷ பட்சத்தில் நம்ம ஆஞ்சநேயன் ராமரூபியாக அங்கே பட்டத்திரி ராமனை வர்ணிக்கிற பொழுது சௌந்தர்யோத்தரத்தோவி சுந்தரதரம், அழகுள்ள வஸ்துன்னா அதுக்கு மேலே அழகு அப்படின்னு சொன்னவர் தான். அந்த ராவனை சொல்கிற பொழுது தன்னை சீதாபிராம பரமாத்புத ரூபசாரி, பரமாச்சரியமான சீதாராம ரூபம்ங்கிறார். எப்படி பொருந்தோம்னா இந்த ராவணா பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது சொல்லிவிட்டார் பரமாத்புதம். அதாவது இந்த வெங்கடேசனுடைய ஸ்தோத்திரத்தில் சொல்லுவார், வெங்கடேசனா காட்டிலும் தெய்வம் இல்லைன்றார். சொல்லிவிட்டு கிருஷ்ணனாக காமிக்கிறார். உடனே வசுதேவ சூதான் அவரங்களே கிருஷ்ணனை காட்டிலும் தெய்வம் இல்லைன்னு முதல்ல சொன்ன. அதுக்கப்புறம் ராமரூபமாக காமிக்கும்போது 3 ஸ்லோகம் ராமனுக்கு போட்டு சுமுகம் போதும் எல்லாருக்கும் இது காத்தால சனிக்கிழமை காதரமே, அதனால் எல்லாருக்கும் சுமுகம் போதும் அப்படின்னு ராவனை மட்டும் என்ன தெய்வம் அது எல்லாம் ஒன்று. நம்ம பரிவாள் ஆதிசங்கரன் எப்படி வெங்கடேசன் கிருஷ்ணன் ராமன் ஒன்றுன்னு அவள் சொல்கிறாள் இல்லையா, அதே மாதிரி நம்ம பரிவா ஜம்முநாசன் ரங்கநாசன் 2 பேரும் ஒன்றுன்னு தான் சொன்னாள். அது தெரியல. ரங்கநாசாய கரையே ஜம்முநாசாய சம்பவே மாதர்பூதாய மகத்தே காவேரியை நமோ நமகான்னு சொல்கிற ஸ்லோகம் அந்த கிருஷ்ணாபள்ளினால இந்த ஸ்லோகம் குழந்தையில காலையில் விழுந்து அது சொன்னேன் உங்கள்கிட்ட. 3 ஒன்றும் எப்படி உங்கள் உங்களுடைய மதத்தில் ஒரே சுவாமி தான் இந்த ரூபத்தில் இருக்கான்னு சொல்கிறாரோ, ஆனால் வெவ்வேறு ஆபரணத்தோட வெவ்வேறு ரூபத்தில் பிரகாசிக்கா. ஒருத்தர் பள்ளி கொண்டு இருக்கா, ஒருத்தர் நின்ற காலத்தில் திருக்கோட்டில் இருக்கா, எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இது எங்கள் சங்கர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறது. அவள்கிட்ட தைரியமாக அவள் பக்கத்தில் உட்காந்துப்பா அப்படி நான் அது மாதிரி இது அப்படின்னு. அதில் இந்த பாரத தேசம் ரொம்ப உயர்ந்தது. நாரத மகரிஷி பாரதிய ஜனங்களை கொண்டு சேர்த்துக்கொண்டு நர ரூபையாகவும் நாராயண